Hi friends, welcome our channel. நம்ம இன்னைக்கு டுடே என்ன பார்க்க போறோம்னா சிதம்பரத்துல ஃபேமஸான கத்திரிக்காய் கோஸ்து. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் அரிஞ்சு நான் ஆல்ரெடி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் फ्रेंड्स. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் फ्रेंड्स. இப்போ இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் க்ளீன் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கத்திரிக்காயை போட்டு இந்த அளவு வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை மூடி இப்போ விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோஸ்த்தில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு பேனில் வச்சு வறுத்துட்டு அதை இப்போ பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை ட்ரையாக வறுத்து இப்போ அதை பொடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவு இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம். நல்லா 1 நிமிஷம் கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற்றின ஆயிலெலாம் இப்படி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இருந்தால் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.